இடங்கண்ட பின்னல்லது. கடலோடா காதான் நெடுந்தேர் கடலோடா நாயாயின் வட நிலத்து. சான்றோருக்கு அணி வலியின் நிலையான் வல்லூரம் தற்ற புலியின் தோல் போர்த்தி மேய்ந்து தற்று. நீயே காற்றும் நீயே ஊடும் நீ உயிரும் நீ வண்ணம் நீயே வானும் நீயே ஊனும் நீ உயிரும் நீ பல நாள் கனவே ஒரு நாள் நனவே ஏக்கங்கள் தீர்த்தாயே எனைய பிழிந்து உடை நான் எடுத்தேன். நான் தான் நீ வேறில்லை முகம் வெள்ளைத்தாள் அதில் முத்தத்தாள் ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணு இதழச்சில்லி இன்னும் தீர்த்தத்தாள் அதில் திருத்தங்கள் நீ செய்தாய் கண்ணு. கண்கள் நீயே காற்றும் நீயே ஊனும் நீ உயிரும் நீ வண்ணம் நீயே வானும் நீயே ஊனும் நீ உயிரும் நீ. என்னை விட்டு 2 8 தள்ளி போனால் தவிக்கிறேன். மீண்டும் உன்னை அள்ளி எடுத்து கருவில் வைக்க நினைக்கிறேன். தோளில் ஆடும் சேலை தொட்டில்தான் பாதி வேலை. பல 100 மொழிகளில் பேசும் முதல் மேதை நீ இசையாக பல பல ஓசை செய்திடும் ராவணன் ஈடில்லா என் மகன். என்னை தள்ளும் முன் குழி கன்னத்தில் ஒரு சொர்க்கத்தை நான் கண்டேன் கண்ணே. என்னை கில்லும் முன் விரல் மெத்தைக்குள் என் மொத்தத்தை நான் தந்தேன் கண்ணே. கடல் 5 மலை 500 இவை தாண்டித்தானே பெற்ற உன்னை. உடல் சோவாது பிணி ஒவ்வாது பல 100 ஆண்டு நீ ஆழ்வாய் மண்ணை. கண்கள் நீயே காற்றும் நீயே ஊனும் நீ உயிரும் நீ வண்ணம் நீயே வானும் நீயே ஊனும் நீ உயிரும் நீ. நேரம் ரொம்ப ஒரு முக்கியமான அவசியமான பொருளாக இருந்துச்சு, ஒரு கிடைக்கிறதுக்கு அரிய பொருளாக இருந்துச்சு. ஆனால் அவங்க பையனுக்கு நேரன்றது ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு அது அருமை தெரியல. அப்பாவும் எவ்வளோ அறிவுரை சொல்லி பார்த்தாரு. ஆனால் அவர் அவனோட பையன் கேட்கல. அதனால் ஒரு கார் எடுத்துகிட்டு ஒரு நாள் ஒரு பார்க்குக்கு போனாங்க. அந்த பார்க்கில் எப்போவுமே நிறைய பிச்சைக்கார் இருப்பாங்க. அங்கே 3 பிச்சைக்கார்கிட்ட போய்ட்டு ஆளுக்கு ஒரு காசு கொடுத்துட்டு வராரு. இதை பார்த்த பையன் நமக்கு 1 ரூபாய் கேட்டால் கொடுக்க மாட்டாரு, அவங்களுக்கு காசு அள்ளி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனால் எதுவும் வெளியே சொல்லலை. அப்பாவுக்கும் தெரிஞ்சிச்சு பையன் இதை தான் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எதுவும் சொல்லாமல் 2 பேரும் போயிட்டாங்க. நாட்கள் இப்படியே நகர்ந்துச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. திருப்பி அதே பார்க்குக்கு போகும்போது அங்கே இருந்த 3 பிச்சைக்காரில் ஒரு பிச்சைக்காரன் ஏற்கனவே எந்த இடத்துல எப்படி இருந்தானோ அதே மாதிரியே பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட போய் அந்த அப்பா கேட்குறாரு, என்னை ஞாபகம் இருக்கா, நான் போன வருஷம் உனக்கு நிறைய காசு தந்தேன், நீ என்ன பண்ண, அந்த காசை வச்சுட்டு இங்கே இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான், நீங்கள் காசு கொடுத்த காசை நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, அடுத்து ஒரு 2 மாதத்துக்கு நான் பிச்சை எடுக்கவே போகல, அந்த காசெல்லாம் வீட்டில் இருந்து செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட எந்த காசும் இல்லை, திருப்பி நான் பிச்சை எடுக்கவே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த அப்பா சொல்கிறாரு, உங்ககிட்ட இன்னும் 2 பேர் இருந்தாங்களே அவங்களாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதில் ஒருத்தனை என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரில, இன்னொருத்தன்
அவன் இப்போ பிச்சைலாம் எடுக்கிறது இல்லை, எதிர்த்தாப்புல இருக்க ஐஸ்கிரீம் கடையே அவனோடதுனா, அவன் கடை வச்சுட்டு இப்போ வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான். அதுக்கு அப்பா அடுத்து அவன்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்கவர்கிட்ட போகிறாரு. என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவர் சொல்லத்துக்கு முன்னாடி அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரர் வந்து பார்த்துட்டு நீங்கள் தான் எனக்கு அன்றைக்கி காசு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றியும் சொன்னார். அப்போ கேட்குறாரு அந்த அப்பா, உங்க கூட இன்னொருத்தன் உங்கள் 2 பேர் கூட உயரமாக ஒருத்தன் இருந்தானே அவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த பக்கமாக போனீங்க ஒரு கும்பல் வந்து சூதாட்டிட்டு இருப்பாங்க, அங்கே அவனை பார்க்கலாம். நீங்கள் அவன்கிட்ட எதுக்கு தான் இந்த காசு கொடுத்தீங்கன்னே தெரியலன்ட்டு எனக்கு பல நாள் தோணும். அதுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம். அவன் தினமும் காலையில் இப்போ பிச்சை எடுத்து சாயந்தரத்தில் சூதாடிட்டே இருப்பான். அவனோட வாழ்க்கையே மாறிடுச்சு. அவன்கிட்ட நீங்கள் காசு கொடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த அப்பா வந்து அவன் பையன்கிட்ட தோல் மேலே கை போட்டுக்கிட்டு சொல்கிறாரு, இப்போது நம்ம அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 3 பேருக்கும் ஒரே சமமான அளவு தான் காசு கொடுத்தோம். அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் செலவழிச்சிட்டு திருப்பி இருந்த மாதிரியே இருந்த நிலையிலேயே போன வருஷம் இருந்த நிலையிலேயே இந்த வருஷமும் இருக்கிறான். அதில் இன்னொருத்தன் அதை விட இருந்த நிலையை விட போன வருஷம் இருந்த நிலையை விட இந்த வருஷம் அதை விட மோசமாக இருக்கான். ஆனால் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்கான். அவன் அந்த காசா பார்க்கல, அவனோட முதலீடா பார்த்தான். அதனால தான் அந்த காசு அவனோட வருங்காலத்தை நல்லா அமைச்சு கொடுத்துச்சு. நீ இதை எந்த வகையை சேர்ந்த? நீ இந்த வருஷத்துல இருக்கிற மாதிரியே அடுத்த வருஷமும் இருக்க போறியா, இல்லை இதை விட மோசமா இருக்க போறியா, இதை விட நேரத்தை பயன்படுத்தி முன்னேற போறியா? அந்த காசை விட இந்த நேரம் கிடைக்கிறதுன்றது நமக்கு ரொம்ப பெரிய விஷயம். அந்த அப்பா அவங்க பையன்கிட்ட கேள்வியை நான் உங்ககிட்டயும் கேட்குறேன், நீங்கள் இந்த வருஷம் இருக்கிற மாதிரியே அடுத்த வருஷமும் இருக்க போறீங்களா, இல்லை அதை விட மோசமாக இருக்க போறீங்களா, இல்லை அதை விட அந்த நேரத்தை பயன்படுத்தி முன்னேற போறீங்களான்ற கேள்வியை முன் வச்சு என்னுடைய வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கண்ணுறங்கு என்னோடு மடி சாய்ந்து வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே. ஊர்கண்ணெந்தன் மேலே பட்டால் உன் உயிர்நோக துடித்தாயே. உலக
சாங் வேணான்னாங்க. பீச்சுக்கு போகலாமா, மெரினா பீச்சுக்கும் மகாபலிபுரம் பீச்சுக்கும் போகலாமாப்பா அப்படின்னு கேட்டானா. அப்போது போகலாம்ப்பா, நாளைக்கு லீவு தானே, நாளைக்கு போகலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். சரிப்பா நாளைக்கே போகலாம்ப்பா அப்படின்னானா. அப்போது அவர் போய் ஆஃபீஸில் நான் தானே எம்டி, நான் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வரமாட்டேன், அதனால் மேனேஜரை பார்த்துக்க சொல்லு, நான் வரேன் அப்படின்னாராம். சரிங்க சார், நாளைக்கு லீவே விட்டுடலாமே, எல்லாருமே அவங்க இதுவுக்கு போவாங்களே அப்படின்னு சொன்னாராம். சரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிரு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொல்லிரு அப்படின்னாங்களாம். சரிங்க சார் ரொம்ப நன்றி சார்னு சொல்லிட்டு போனாராம். அப்போது அவங்க காரில் போனாங்களாம். அப்பா ஃபஸ்ட்டு மெரினா பீச்சுக்கு போகலான்னு சொன்னாராம். மெரினா பீச்சுக்கே ஃபஸ்ட்டு போகலாமான்னு சொல்லிட்டு போனாராம். அப்போ அவங்க சொன்னாராம், அப்பா ஜெயலலிதா சாலை கலைஞர் சிலைலாம் பார்த்து எவ்வளோ நாளாச்சு, அங்கே ஃபஸ்ட்டு போகலாம்ப்பா அப்படின்னு சொன்னானா. உடனே அங்கே போனானா, அந்த சிலையெல்லாம் தொட்டு கும்பிட்டு வந்தானா. அப்பா எனக்கு பீச்சுக்கு பார்த்துக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, வாங்கப்பா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னானா. அப்போ அவங்க பீச்சுக்கு தான் போனாங்களாம். அப்போ அப்பா என்னப்பா இந்த பீச் ரொம்ப அழுக்காக இருக்குது, குப்பையும் கூலமாக இருக்குது அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அவர் சொன்னாராம், இங்கெல்லாம் பீச்சுனா குப்பையாக தான்ப்பா இருக்கும், அப்படின்னா நான் வந்தே இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னாராம். மகாபலிபுரம் பீச்சும் எப்படிப்பா இருக்கும், எல்லா பீச்சும் இப்படி தான்ப்பா இருக்கும், ஏன்ப்பா இங்கே பிளாஸ்டிக் கவரில்